பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த வருடங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஒரு புதிய வருடத்தை, புதிய நாளை நமக்கு துவக்கமாக தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆராதனைக்கு சென்று வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்று கர்த்தர் தான் அறிவார். எத்தனை பேர் இந்த முழு ஆராதனையும், பழைய வருட புதிய வருட ஆராதனையும் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போது கூட இந்த வருடத்துக்கான, இந்த முழு வருடத்துக்கான வாக்கு தத்தங்களை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுதான் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம். ஏன்னா கடந்த வருடங்கள்ல அநேக நம்ம காரியங்களை நம்ம குறையாகவே நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ சம்பாதிக்கிறோம், வீட்டில் எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறோம், ஆனால் எடுத்தே வைக்க முடியலையே, மிச்சம் மீதி எடுக்கவே முடியலையே. அது எல்லாத்துக்கும் கட்டிட்டு கடைசியாக நமக்கு வர்றது கொஞ்சம் சொச்சமாக தானே இருக்குது. இதை என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, பொத்த பையில் போட்ட மாதிரி ஏதோ ஒரு வழியில் போயிடுது. ஒன்று மருந்து செலவுக்கு போய் விடுகிறது, இல்லைனா லோனுக்கு போய் விடுகிறது, இல்லை என்றால் ஃபீஸ் கட்டுறதுக்கு போய் விடுது, வாடகைக்கு போய் விடுகிறது என்று பல விதத்தில் போய்கொண்டே இருக்கிறது. நமக்கென்று எடுத்து வைக்க எதுவுமே இல்லை. பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஒரு திருமண காரியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள், அவர்களுக்கு மீதம் இருக்காது. வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள், அவர்களுக்கு பணம் இருக்காது. இதனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ஆரம்பத்தில், இந்த 1ஆம் அதிகாரத்தில், அந்த யோவேல் புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல என்ன பண்ணுமா, வெட்டுக்கிளி சாப்பிட்டு மிச்சம் இருந்ததை பச்சைக்கிளி சாப்பிட்டுச்சான். பச்சைக்கிளி சாப்பிட்டு மிச்சம் இருந்ததை முசுக்கட்டை பூச்சி சாப்பிட்டுதான். எல்லாவற்றையும் என்ன பண்ணுச்சான், அந்த பூச்சிகள் எல்லாம் ஒன்று விட்டு அது விட்டு மீந்ததை இது சாப்பிட்டது, இது விட்டு மீந்தது அது சாப்பிட்டதுன்னு எல்லாமே மாறி மாறி வந்தது. கடைசியில் ஒன்றுமே மீறலை. அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, போன வருஷத்தில் நீ எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, எதையெல்லாம் குறைவாய் காணப்பட்டாயோ, எதையெல்லாம் இழந்தாயோ, அது எல்லாவற்றையும் இந்த வருடத்துல 2 மடங்காய் உனக்கு நான் திரும்ப தரப்போகிறேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உனக்கு தருவேன். அது எப்படி தருவேன்? இரட்டிப்பாய் உனக்கு தருவேன். அதற்கு கீழே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதே 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வார்த்தை சொல்லுகிறது. போன வருஷம் எதையெல்லாம் குறைவுபட்டீங்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப தருவதோடு சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு, மீதம் எடுக்கிற அளவுக்கு இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருட வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அதனால என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த புதிய வருடத்துக்காக நன்றி, புதிய நாளுக்காக நன்றி. இதை பார்க்கிற அத்தனை பேரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில சொந்தமாக்கி அதை அப்பா கிரியையா நடப்பித்து தாரும், சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.